என்ன நந்தினி, என்ன மார்க்கெட்டெல்லாம் போயிட்டு வந்தாச்சா? காய்கறி எல்லாம் வாங்கியாச்சா? என்ன செய்ய, நீங்கள் 2 பேரும் மட்டும்தான் இவ்வளோ வேலையும் செய்யணும். ஷைலுவையும் நயன்தாராவையும் பாரு, நல்லா பொசுக்கு பொசுக்குன்னு மினுக்கிக்கிட்டு வேலைக்கு ஓடிடுறாளுங்க. இந்த பாருங்க மாமியாரே, அதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை? நாங்கள் குடும்பத்துக்காக ஒத்துமையாக இருக்கோம். அவங்க 2 பேரும் படிச்சிருக்காங்க, வேலைக்கு போகிறாங்க. அவங்க புருஷமாருங்க நல்ல புருஷங்க, வேலைக்கு விடுறாங்க. எங்களுக்கு அப்படியா? எல்லாம் உங்கள் பேச்சை தானே கேட்குறாங்க. இந்த அடி, அதுக்கு ஏன்டி இவ்வளோ கிட்ட வந்து பேசுகிற? எனக்கு காது நல்லா கேட்கும், சரியா? ஆமாம் ஆமாம் பாப்போம், எத்தனை நாளைக்கு உங்கள் அக்கா தங்கச்சிங்க ஒத்துமைன்னு. ஆமாம் ஆமாம், உங்களை மாதிரி மாமியார் இருந்தால் ஒத்துமையாக இருக்கிறது ரொம்ப கஷ்டம்தான். அது எங்களுக்கும் தெரியும். அவங்க 2 பேராவது வேலைக்கு போயிட்டு நிம்மதியாக இருக்கட்டும், மாமியார் தொல்லை இல்லாமல். ஏண்டி தீபா, நான் என்னடி அப்படி உங்களெல்லாம் கொடுமைப்படுத்திட்டேன்? இவ நந்தினி சொல்கிறா நான் உங்களெல்லாம் கொடுமைப்படுத்துகிறேன் அப்படின்னு. நீயும் அமைதியாக பார்த்துக்கிட்டு இருக்க. அது அப்படியெல்லாம் இல்லைங்க அத்தை. அது ஏதோ தெரியாமல் அவ சொல்லிட்டா, சின்ன பிள்ளை. சரி விடுங்க நீங்கள். இந்த கிழவிக்கு வேற வேலை இல்லை, இப்படியே வம்பிழுத்துக்கிட்டே இருக்கோம். வாக்கா நம்ம போவோம், நேரமாச்சு, வேலை இருக்குது. எங்கடி போறீங்க? எல்லாம் ஒன்றா சேர்ந்து என்னைய வெறுப்பேற்றிக்கிட்டு இருக்கீங்களா? இருங்கடி, என் தங்கச்சி ஒருத்தி இருக்கால, அவள் வரட்டும். அவங்க வாயெல்லாம் கிளின்னு கிழிச்சிடுவான். நந்தினி வேற லெவல், நந்தினி வேற லெவலில் சூப்பர். அந்த கிழவியை கிழின்னு கிழிச்சிட்டேன். என்னால் தான் என்ன செய்ய எதுவும் முடியல. எனக்கு வாச்சதப்படி வந்தாலே என்னதான் கட்டும். அக்கா, நம்மளுக்கு வாச்சதை நினைச்செல்லாம் பயந்துக்கிட்டு இருந்தோன்னா ஒரு வேலையும் நடக்காது. அப்படியே எதையாவது பேசிச்சிங்கன்னா மண்டையில் 2 கொட்டு கொட்டிட்டு அடக்கிடணும், புரியுதா? இதுங்கெல்லாம் அம்மா பேச்சை கேட்டு நம்மளை கொடுமைப்படுத்தணும், நம்ம அமைதியாக இருக்கணுமா? என்னாலாம் முடியாதுக்கா உன்ன மாதிரி இருக்க. என்னடி நடக்குதுங்க? ஒரே குசு குசு குசுன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஐயோ, இங்கேயும் அந்த கிளவி வந்துருச்சே, என்ன செய்ய இதை வச்சுக்கிட்டு? என்ன தீபா, மாமியாருக்கு சுகர் இருக்கே, நேரத்துக்கு டிஃபனை கொடுப்போம், ஒரு டீயை கொடுப்போன்னு எதுவும் கிடையாதா? இங்கே வந்து நந்தினியோட ஒரே அரட்டை சிரிச்சு பேச்சுக்கிட்டு இருக்க. அட இல்லாத்தே, நீங்கள் 2 பேரும் பேசிகிட்டே இருந்தீங்க. பிள்ளைகள் அனுப்புனேன், காலையில் லஞ்சு டிஃபன் எல்லாத்தையும் செஞ்சேன். ஒரே வேலையாக இருந்தேன், பார்த்தீங்களா? மறந்துட்டேன். இப்போ பூரி என்னடா சுட சுட ரெடியாக இருக்குது, சாப்பிட்றீங்களா? என்னடி நந்தினி, எல்லாமே தீபா மட்டும் தான் செய்யணுமா? நீ எதுவுமே செஞ்சு கிழிக்க மாட்டியா? தள்ளுங்கக்கா இந்த பக்கம். இந்த கிழவிக்கு இருக்கு இன்னைக்கு. என்ன 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 உங்களுக்கு பிரச்சனை? காலங்காத்தாலேயே எண்ணெயை போட்டு சாவடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. காலையில் போய் மார்க்கெட்டில் போய் காய் வாங்கி பாருங்க, தெரியும் என்ன கூட்டமாக இருக்குது தெரியுமா? உங்களுக்கு வீட்டில் உட்காந்துக்கிட்டு இத்தனை பேச்சு. ஆமாம், வந்துட்டாங்க இருந்து இல்லாத வேலையெல்லாம் செஞ்சுட்டா. பெரிய மார்க்கெட்டு, இங்கே இருக்க சந்தைக்கு போய் காய்கறி வாங்கிட்டு வர பெரிய மூட்டையே சுமந்துட்டு வந்த மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கேன். என்ன கொஞ்சம் காய் தானே வாங்கினேன். நாங்களாம் அந்த காலத்தில் கல்லையே சுமந்துக்கிட்டு 2 குடத்தை இடுப்பில் சுமந்துக்கிட்டு வருவோம். ஆமாம் ஆமாம், யார் பார்த்தாங்க? வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்ல வேண்டியது. கல்லை தூக்கணும், பாறையை தூக்கணும், 2 குடத்தை தூக்கணும்னுட்டு நாங்களும் தான் வேலை செய்யும். உன்னெல்லாம் வாய் இல்லைன்னா நாய் கூட மதிக்காது. என்ன வாய் பேசுகிறா இவ? நானும் என் மாமியார்கிட்ட நிமிர்ந்து கூட பார்க்க மாட்டேன். ஆமாம் ஆமாம், உங்களை பேய் கூட மதிக்காது. ஏன்னா அந்த அளவுக்கு கத்திக்கிட்டே இருக்கீங்க. இருக்குடி உனக்கு இன்னைக்கு. என் மகன் வரட்டும், அவன்கிட்ட வட்டி வச்சு உனக்கு அடி வைக்கிறன இல்லைன்னு பாருடி. ஆமாம், போங்க அப்படியே. நாங்கள் பயந்துட்டாலும் எங்களுக்கு என்ன செய்யணும்னு எங்களுக்கு தெரியும். நீங்கள் உங்கள் வேலையை போய் பாருங்கள்.